அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வானம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை பாத்திரங்களை எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பூஜைக்கு நம்ம பித்தளையும் செம்பு பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். விளக்கு திரி ஏற்றுறனாலையும் சூடம் நம்ம ஏற்றி வைக்கிறனாலையும் நம்மளோட பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நல்ல கரியாக படிஞ்சிருக்கும், கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் எண்ணெய் பிசுக்கும் அதிகமாக இருக்கும். இதை நீக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு 2 பொருள் தாங்க வேணும். ரொம்ப சுலபமாக இதை க்ளீன் பண்ணிடலாம். புளி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா லிக்விட் சோப்பு, ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி க்ளீன் ஆகுதுன்னு. இப்போ பக்கெட் தண்ணியில் புளியை நல்லா போட்டு கரைச்சிக்கணும். புளி நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும், நல்லா கரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் லிக்விட் சோப் சேர்த்துக்கலாம். லிக்விட் சோப் எவ்வளோன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க. முதல்ல விளக்கில் உள்ள எண்ணெயை டிஷ்யூ பேப்பராலேயோ இல்லைன்னா நியூஸ் பேப்பரை வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். விளக்கு வச்ச தட்டிலையும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, அதையும் ஒரு டிஷ்யூ பேப்பரால் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பூஜை பாத்திரங்களையும் நம்ம பக்கெட்டுக்குள்ளே உள்ள தண்ணி, புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளார போட்டுடலாம். என்னோடய பஞ்ச பாத்திரத்தெல்லாம் போடுறேன், பாருங்கள் எவ்வளோ கரியாக இருக்குன்னு. எல்லாத்தையுமே உள்ளார போட்டுடலாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதாரண நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம். அது மூழ்கிற அளவுக்கு போடுங்க தண்ணி. இப்போ பக்கெட்டுக்குள்ளார எல்லா பாத்திரங்களையும் போட்டாச்சு. இந்த பித்தளை ஜாமான்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும். ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப நாளாச்சு பாத்திரங்கள்லாம் துலக்கி அப்படின்றவங்க மட்டும் 1 hour ஊற போடுங்க, போதுங்க. இப்போ 1/2 hour ஆயாச்சு. பாத்திரங்கள்லாம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் என் பாத்திரம் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சின்னு. நம்ம தேய்க்கவே வேண்டாம். புளி தண்ணியில் ஊற வச்ச பாத்திரம் பளபளன்னு ஆயிடுச்சு. இதுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டாம். புளி தண்ணியில் ஊற போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிக்விட் சோப் போட்டிருக்கனால அந்த சோப்போட இதெல்லாம் போயிடும். இதில் பளபளன்னு இருக்குது பாருங்கள், நல்ல தண்ணியில் கழுவுனோன்னே. இப்போ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் நல்லா. ஏன்னா பித்தளை பாத்திரங்கள், பூஜை ஜாமான் எல்லாமே நம்ம முக்கால்வாசி பித்தளையிலையும் செம்புலையும் தான் யூஸ் பண்ணுவோம். அதை எவ்வளோக்கு எவ்வளோ துடைக்கிறோமோ அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், தொடச்சோடனே பாருங்களேன், புதுசு மாதிரியே இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கவும் இல்லை. இதை புளித்தண்ணியில் ஊற வச்சுட்டு லிக்விட் சோப் மட்டும்தான் போட்டிருக்கோம். எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள், புதுசு போல் மின்னுது. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.